ஒரு நெகிழ்ச்சியான சம்பவத்தை பற்றி தான் இந்த எபிசோடில் பேச போகிறோம். வெற்றிமாறன் காலேஜில் படிச்சிட்ருக்கார். அவங்க டீமோடு போய் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கலான்ட்டு திருக்கோயிலூர் பக்கம் போகிறாரு. போய் இறங்க போகும்போது டைம் ஒரு மணி 2:30. அவங்க நேரம் என்னவோ அந்த ஊரில் இருந்தது 3 லாட்ஜு. அந்த 3 லாட்ஜ்லேயும் எல்லாம் ஃபுல்லு. இல்லை அவர் சொல்கிறாரு, இல்லை எங்களுக்கு கொடுக்கணும்னு கூட நினச்சிருக்கலாம், அவங்க இவங்களை எதுக்கடா கொடுத்துக்கிட்டு அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். அதனால் ரூம் கிடைக்கல. 2 மணி செம்ம டயர்டு, படுத்தா போதும்னு நினைக்கிறோம். வெளியில் நின்றுட்டுருக்கோம், லாட்ஜில் ரூம் இல்லைன்னு ஒரு 3 பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, எங்களை பார்த்தான் ஒரு பையன். நீங்கள் நின்றுட்டுருக்கீங்கன்னு கேட்டான். அது மாதிரி நாங்கள் லாட்ஜுக்கு அட்டன் பண்ண போனோம், ரூம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ரோட்டில் நின்றுட்டுருக்கோம். நீ வாங்கலை, என் ரூமில் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்கான். கூப்பிட்டு போயிட்டு ஏதோ சந்துக்கு இருந்தால் போகும்போது இவங்களுக்கு பயம். திடீர்னு ஒருத்தன் ஏன்னா இந்த மாதிரிலாம் ஒரு ஆட்களை நம்ம பார்த்தது இல்லைல்ல. இவன் சந்தாக கூப்பிட்டு போனால் ஒரு 10க்கு 10 ரூமு, நான் இப்படி படுத்துக்கிறேன், நீங்கள் 3 பேர் இங்கே படுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு அவன் படுத்துங்க ஆரம்பிச்சிட்டான். எங்களுக்கு பயம். எங்கேயோ கூப்பிட்டு இந்த எல்லாமே வீடியோ கேமராலாம் இருக்குல்ல, தூக்கின்னு போய்ட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயம். அப்போ ஆளுங்குள்ளே நாங்கள் என்ன பண்ணுறோம், மச்சான் நீ தூங்காத, நான் முடிச்சிட்ருக்கேன், நான் தூங்குறேன், நீ முடிச்சுக்கோ. இந்த மாதிரி ஆளுங்க மாற்றி மாற்றி ஷிஃப்ட்டு கணக்கில் இந்த 4 மணி நேரத்தை கிடக்கிறதுக்கு பெருந்துயர்பட்டு கிடக்கிறாங்க. இதில் செம்ம தூக்கம் எல்லாருமே ஒரு கட்டத்தில் எல்லாமே தூங்கிட்டாங்க. எழுந்து பார்த்தா இது இருக்கே. ஓகே, எழுந்து பார்த்தா என்ன ஆகுது, திடீர்னு ஆளக்கணும். கேமராலாம் டக்கு டக்குன்னு நம்ம அப்படி தானே பார்ப்போம், டக்கு டக்குன்னு கேமராலாம் பார்த்துருக்காங்க. இல்லை, கேமராலாம் இருக்குது. என்னென்னு பார்த்தா அவன் தலையை தோட்டிக்கிட்டு உள்ளார வரான் அந்த பையன். நீங்கள் போய் குளிச்சுடுங்க ஆளுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி போய் எல்லோரும் குளிச்சுட்டு வராங்க. இவன் குளிச்சுட்டு வரத்துக்குள்ளே அவன் என்ன பண்ணுறான், கீழே போயிட்டான். இவங்க எல்லாம் ரெடியாகி குளிச்சுட்டு கீழே வந்தால் டிஃபன் வாங்கி வச்சுருக்கான். இட்லி தோசை சாப்பிட்ருங்க அப்படின்ட்டு. அவர் பேர் ரங்கராஜா. அந்த ஊரில் ஓடுற பஸ்ஸில் ஒரு சக்கரை இருக்கார். அந்த வாசல்லையே படிக்கட்டில் நின்றுட்டு எல்லோரும் ஏற்றி இறக்குற சக்கரை எத்தனை டிக்கெட் உள்ளார போயிருக்குன்னு சொல்கிற வேலை. இது நம்ம சவுத்தர்காட் டிஸ்ட்ரிக்டில் முக்கியமாக பாண்டிச்சேரிலாம் சக்கரைன்னு ஒரு குரூப் இருக்கும். எல்லோரும் அதாவது போட்டிக்கு வண்டிங்களை எல்லோரையும் ஏற்றி டிக்கெட் கவுண்ட் பண்ணி எவனையுமே டிக்கெட் இல்லாமல் இறங்கவே முடியாது, அவன்கிட்ட தப்பிக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் சக்கரை வேலை. அதுதான் அவர் பண்ணிகிட்டு இருந்திருக்கார். அப்புறம் அதில் இன்னொன்று, அவருடைய போகிற செக்கிங் பண்ணுற பஸ்லேயே இவங்களை ஃப்ரீயாக வேறு கூட்டின்னு போயிருக்கார் அவர். அப்போ அவர் கேட்குறாரு, இவங்க வெற்றிமாறன் அப்போ காலேஜ் படிக்கும்போது அவர்கிட்ட கேட்குறாரு, யாருங்க நீங்கள் இப்படி வேலை செய்கிறீங்க, இப்படி ஹெல்ப் பண்ணுறீங்க, வாய்ப்பே இல்லை. சரி தங்க வச்சுட்டு காலையில் எழுப்பி அனுப்பிச்சி விட்ருவாங்க நிறைய பேர், நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க, இப்போ என்னடான்னா உங்கள் வண்டியிலே எனக்கு ஃப்ரீ டிக்கெட்லாம் போட்டு அனுப்புகிறீங்க, என்னங்க இது அப்படின்றது இவர் கேட்டிருக்கார். அதுக்கு அந்த பையன் சொல்லியிருக்கான், எனக்கு என் தங்கச்சி தவிர வேறு யாரும் கிடையாது, அப்பா அம்மா கூட கிடையாது. என் தங்கச்சி இப்போ அங்கே படிச்சிட்ருக்கா, எங்கே சென்னையில் படிச்சிட்ருக்கா. இப்போ நான் உங்களுக்கு இங்கே ஹெல்ப் பண்ணுறேன்ல, உங்களை யாருன்னே தெரியும், அது மாதிரி யாரோ ஒருத்தவங்க என் தங்கச்சி ஹெல்ப் பண்ணுவாங்க, அதுதானே வாழ்க்கை அப்படின்னு ஒரு சிம்பிளாக ஒரு தியரியை போகிற போக்குன்னு சொல்லிட்டு போகிறான். யோசிச்சுப்பார். நம்பிக்கை அதானே எல்லாம், மனிதம் இதெல்லாம் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இப்படியான மனிதர்கள் தான் இந்த பூமி பந்தை இயக்கிறதுக்கும் இந்த மனித சமுதாயம் இன்னமும் மனிதநேயத்தோடு வளர்ந்துட்டு போகிறதுக்கும் காரணமாக இருக்காங்க. அப்படி ஒரு விஷயத்தை உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். ஏன் ஜாக்கி இந்த நேரத்தில் இதை எட்டு சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு மைண்டில் தோணலாம். நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் நிறைய அனுபவங்கள் உண்டு. இதே மாதிரி ஒரு பொண்ணு நடு ரோட்டில் மண்டையில் அடிபட்டு கிழிஞ்சி ரத்தம் ஊற்றிட்டுருக்கு. எல்லாம் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போனானுங்க. நாங்கள் கூப்பிட்டு அந்த பொண்ணை அவன் பொண்ணையும் அவன் லவ்வரையும் வண்டியில் ஏற்றிட்டு சவிதா காலேஜில் சேர்த்து விட்டு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல. அந்த பொண்ணை ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிக்கிறாங்க, காயம் பட்டிருக்கு எங்கே பார்த்தாலும். அப்புறம் என் பொண்டாட்டி தான் சுடிதார் இதெல்லாம் கொடுத்துட்டு வந்தேன். ஆனால் அந்த பையன் ஒரு தேங்க்ஸ் கூட எங்களுக்கு சொல்கிறேன். அந்த பொண்ணுக்கு கண்ணில் அவ்வளோ நன்றி.
ஸோ அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை சவிதா காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறையா ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டின்னு போனால் யாரும் பண்ண மாட்டேன்ட்டானுங்க. சவிதா கூட்டின்னு போய்ட்டுன்ட்டாங்க. அதனால் எங்கள் பயண தூரமே மாறிச்சு, எங்கள் பயண நேரம் மாறிச்சு. இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் எங்களுக்கு உண்டு. அதை வந்து இப்போ இருக்கிற பசங்களாம் பஸ்ஸில் ஏறினா கூட, இல்லை வந்து பைக்கில் ஏற்றிட்டு போனால் கூட ஏறினா கூட அவங்களுக்கான மயிரண்டின்னு போயிட்டுருக்கானுங்க, ஒரு தேங்க்ஸ் கூட சொன்னது கிடையாது அப்படின்லாம் நம்ம நிறையா வந்து எப்பியில் எழுதுறது பகிர்ந்துருக்கேன். ஆனால் இந்த மென்டாலிட்டி வந்துருச்சுன்னா நீங்கள் எதை பற்றியும் கவலையப்பட மாட்டீங்க. சொல்லாட்டா போகிறேன், என் வேலை நான் செய்யணும், அது மதித்தா மதிக்கட்ட பொடி மயிராண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். மீன்வாயில் என்னாச்சு, நம்ம சென்னையில் சமீபத்தில் பெஞ்ச மழையில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அரும்பாக்கத்தில் ஒரு பையன் ஸ்கூல் நடந்து போய்ட்டுருக்கான். அது வந்து நல்ல வேலை, அது வந்து சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜில் அது மாட்டினதுனால நம்மளுக்கு அதனுடைய டெப்த்து நம்மளுக்கு தெரியுது. குட்டி பையன் ஒருத்தவன் ஸ்கூலுக்கு நடந்து போய்ட்டுருக்கான், மழை ஃபுல்லாக இருக்குது. அந்த பையன் நடந்து போகிறான், சைடில் பார்த்தா அதான் இந்த ஜங்ஷன் பாக்ஸ், இவி பாக்ஸு, அந்த இடத்துல வந்து இந்த பையன் போனமே துடிக்கிறான், தண்ணியில் விழுந்து காக்கா வலி மாதிரி அடிச்சிட்ருக்கான். அப்போ அந்த பக்கம் கண்ணன்ற ஒரு பையன் வந்து பைக்கில் வரான், அவன் ஏதோ கலெக்ஷன் ஏஜென்ட் போலருக்கு, பைக்கில் வரான். பார்த்தா பையன் துடிச்சிட்ருக்கான். இந்த பக்கம் இருக்கிறவங்களாம் எல்லாமே அப்படியே ஸ்டெப்பாக நிற்கிறான். இவங்க ஹெல்ப் கேட்குறான், அந்த பையன் வந்து ஹெல்ப் கேட்குறான் எல்லாத்தையும், வாங்க ஹெல்ப்புக்கு விடுங்க. யாருமே வரல. அந்த பையன் அந்த ஹெல்மெட்டு, வண்டியை ஸ்டாண்ட், தண்ணியிலே எல்லாமே தண்ணியில் நடக்குது. அந்த டென்சிட்டி ஏதோ அந்த இடத்துல மட்டும் அடிக்குது போல இருக்குது. இவனுக்கு இந்த இடத்துக்கு தண்ணி பாஸ் ஆகலாது. என்ன பண்ணுறான், அந்த ஹெல்மெட்டு சாக்ஸ்லாம் அவுத்து போட்டுட்டு ஓடுறான். உடனே அவன் துடிச்சிட்டே இருக்கான், எவனும் ஹெல்ப்புக்கு வரல. இவன் ஓடி போய் கரைக்கு பக்கம் போய் அந்த பக்கமாக அந்த பையன் போய் தொடுறான். அவனுக்கு ஷாக் அடி. திரும்ப என்ன பண்ணுறான், என்ன நடந்தாலும் பரவாயில்லன்ட்டு அந்த 2 கையும் அந்த பையனுடைய கையை பிடிச்சி தரன்னு இழுத்து வெளியே விட்டுறான். விட்டது பிரச்சனை இல்லைங்க, விட்டதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதன் பிறகு இந்த மூச்சு நெஞ்சிலெலாம் அழுத்தி அவனுக்கு செயற்கை சுவாசம்லாம் கொடுத்து ஃபஸ்ட் எய்ட்லாம் கொடுத்து அந்த பையனை பழக்க வச்சுருக்கான். அந்த பையனுக்கு வந்து குவிது பாராட்டு. அவங்ககிட்ட கேட்குறாங்க, எது உங்களை வந்து தூண்டுச்சு? பையன் உயிரை விட என் உயிர் மயிறு பெருசாக இல்லைங்கன்றான். வேறு ஒன்றுமே சொல்லலாம், பையன் உயிரை விட எனக்கு வந்து என் உயிர் பெருசாகவே தெரிலங்கன்றான். நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, அந்த விஷயம் எனக்கு டக்குன்னு இந்த விஷயம் நடக்கும்போது எனக்கு அந்த விஷயம் ஞாபகம் உண்டு. ஆனால் எளிமையானவர்கள்கிட்ட தான் இந்த பரஸ்பரம் அன்பு, சக மனிதனை நேசிக்கிற விஷயங்கள் எல்லாமே வளர்ந்துட்டுருக்கு. ஆனால் ஜாதியும் மதத்தையும் வச்சுட்டு இன்றைக்கி ஒன்றும் இல்லை, மேல்பாதி விழுப்புரத்துக்கிட்ட வந்து ஒரு ஊரில் வந்து ஒரு கோயிலில் பட்டியலின மக்கள் போயிட்டான்றதுக்காக நாங்கள் அந்த கோயிலே இடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இந்த புறம்போக்கு எல்லாருமே வந்து நீங்கள் எல்லாருமே தீண்டத்தகாதவர்கள், தீட்டு புள்ளவனுங்கன்னு ஒரு குரூப்பே சொல்லிகிட்டு இருக்குது. அது அம்சமாக உட்காந்துட்டு அது இந்த புறம்போக்குங்களுக்கு தெரியறதில்ல. ஸோ இதில் இருக்கிற பெரிய பிரச்சனையும் அதுதான், ரைட்? ஸோ இந்த மாதிரியான மனித நேயத்தெல்லாம் உடைக்கணும் அப்படின்றது தான் மத்தியில் இருக்கிற பாஜகவிலேருந்து எல்லாரும் முயற்சி பண்ணிட்டுருக்காங்க. தமிழகத்தை அண்ணாவும் பெரியாரும் கட்டி காத்த ஒரு விஷயம். ஸோ மனித நேயம் மகத்தானது. அதை தான் அந்த பையன் தம்பி கண்ணன் வந்து புரிய வச்சுருக்கான். கடவுளை விட மனிதர்கள் தான் மகத்தானவர்கள்ன்றதை தான் விழுப்புரம் மேல்பாதி மக்களும் சரி, மற்ற எல்லோரும் சரி அதை புரிஞ்சுக்கணுன்றது. அதனால தான் நான் திரும்பவும் சொல்லுவேன், இந்த வெஜிடேரியன், நான் வந்து பியூர் வெஜிடேரியன், ஏன் நீங்களாம் வந்து பஸ்ஸெல்லாம் போக மாட்டிங்களா?
அவன் தொட்டதை நான் தொட மாட்டேன், ட்ரெயின்லாம் போக மாட்டீங்களா நீங்கள்? அது என்னடா உங்களுக்கு தேவைன்னா வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறீங்க, இல்லைனா அப்படியே பியூர்னு அப்படியே வந்து கதை கட்டிகிட்டு இருக்கீங்கன்றது தான். அவன் வந்து ஜாதி பார்த்தானா மதத்தை பார்த்தானா போய் அந்த குழந்தைய டக்குன்னு போய் பார்த்தானே, அவன் எதை பார்த்தான்? அது ஒரு சக உயிர், அவ்வளோதான். இதை தான் ஆறறிவு உள்ள சிந்திக்க தெரிந்த மனிதன் செய்வான். மற்றதெல்லாம் வந்து அட்டிகேஸ் ஆறுமுகங்கள் தான். அந்த பையனுக்கு ஆல்ரெடி ஷாக் ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கும் அங்க போய் தொட்டா அதுல கரண்ட் ஷாக் அடிக்கும். இதை தாண்டி நீங்க இப்படி போய் உதவி பண்ணிருக்கீங்க, இது எப்படி இந்த தைரியம் வந்துச்சு? இல்ல இது என்ன? இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை மேம். அந்த பையன் மூஞ்சியை பார்த்தோன்னா எனக்கு ஏன் உயிரா பையன் உயிரானு கேட்கல, அந்த பையன் தான் மேம் முக்கியம். கடைசி வரையும் அந்த பையனுக்கு ஏதாவது ஒன்றா நான் நிம்மதியாக வாழ்க்கையில் வாழ முடியாது எனக்கு தெரிஞ்சு. என்னால் லாஸ்ட் வரைக்கும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது மேம். இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன் மேம். அந்த பையன் நல்லா இருக்கான், சந்தோஷமாக இருக்கேன். வேற என்ன, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இதை உங்கள் நண்பர்கள் மத்தியிலையும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி செகண்டரி. வணக்கம்.